இந்த ஹாபிட்ஸ், இந்த பேட்டர்ன், இந்த தாட்லாம் நமக்கு எதிர்த்து இருக்கு. ஆனா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோலா, ஒரு டீசலா, ஒரு சர்வைவல் மெக்கானிசமா உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை நம்ம ஆனரே பண்ண மாட்டோம். குட் குவாலிட்டிஸ், குட் வேல்யூஸ். இவர் பேச நல்லா இருக்குப்பா. He is so kind, he is so humble. She is dedicated, she is consistency, she is diligent. இந்த மாதிரி நிறைய qualities in life, நிறைய that is what we have to appreciate in living. இதெல்லாம் ஹானர் பண்ணணும். But way we are being with ourselves வந்து we are in past. We lost ourselves. நம்ம லைஃப இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இவிடுமி நம்ம லைஃப நம்ம பாஸ்ட்லயே வச்சுட்டு வந்தோம்னா இப்ப பிரசன்ட்ல இருக்கவே முடியாது. You people are great. You can live your dreams. உங்களோட நீ நினைக்கிற விஷயத்த கிரேட்டா பண்ணலாம். And this is the right time. காலேஜ் டைம்ல எவ்வளவு கான்டாக்ட், எவ்வளவு பீப்புள் உங்க கூட ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்றீங்க. You are in the learning zone right now. You have lots of time. இப்ப நாங்க சென்ஸ் டு சென்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில வந்து doing an NGO project. அது வந்து பாத்தீங்கன்னா how students are getting impacted by social media. இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். ஒரு 22 பேர் இருக்கோம் நம்ம இதுல. We are doing for people, for the students. எத்தனை பேர் டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன். ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷம் கன்சிஸ்டன்டா பண்ண முடியும். மொபைல் போன்ஸ், டெக்னாலஜிஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் from outside. மொபைல் போன்ஸ் இப்ப பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனா வந்துகிட்டு இருக்கு. And we have to be aware of this. நீங்க you have to lead this. அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கான அவேர்னஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். சோ எத்தனை பேருக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ப்ராப்ளமா இருக்கு? பி அத்தன்டிக். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு எனக்கு. Yeah. And I feel happy and glad to know that you know that. At least நமக்கு அந்த அடிக்ஷன் இருக்குன்னு தெரியுது நமக்கு. ஏன்னா மற்ற அடிக்ஷன்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனா மொபைல் அடிக்ஷன் கண்ணுக்கே தெரியாது. இட்ஸ் ஹிடன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேரு செம்மையா இருக்கு. மற்ற காலேஜ்ல கூட பட் ஹியர் ஆர்ட், கலை நயத்தோட இருக்கணும்ன்றாங்க. அந்த மாதிரி இருக்கணும் எல்லாம். எஜுகேஷன் உங்களை வந்து மேடம் சொன்ன மாதிரி இட்ஸ் மேண்டேட்டரி. அண்ட் பியாண்ட் தட் நம்ம யாரு, how we can contribute to the society. என்ன மாதிரி சோர்ஸ் நம்ம இந்த உலகத்துக்கு. எத்தனை பேருக்கு வந்து கட்டுரை எழுதிருப்பீங்க? கட்டுரை, கவிதை. எழுத பிடிக்கும், எழுதினேன். ஆனா யாரும் ஃப்ரெண்டோ இல்ல யாரோ வந்து அப்ப எக்ஸசைஸ் பண்ண நிப்பாட்டிட்டு. எத்தனை பேர் டான்ஸ் ஆடுது? டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் பாட்டு பாடுவீங்க? எத்தனை பேருக்கு ஆக்டிங் பிடிக்கும்? நடிக்கிறது, மிமிக்ரி. So lots of talents are hidden inside you. அதை நீங்க ஹோல்ட் பண்ணி மேல எடுத்து வரணும். யாரோ எப்பயோ கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கலாம், யாரோ எப்பயோ டீஸ் பண்ணிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம். பட் why did you stop there? அதான் சொல்றேன், நீங்க பாஸ்ட்ல நான் சின்ன வயசுல நான் ஆடிட்டு இருந்தேன் சார், சின்ன வயசுல பாடிட்டு இருந்தேன் சார், 10 வயசுல 15 வயசுல பாடிட்டு இருந்தேன். அப்ப சொன்னா நான் சொல்றேன், எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு. நான் வந்து ஒரு புக் ஃபுல்லா கவிதை எழுதுனேன், சரிங்களா? ஒரு நோட் ஃபுல்லா. அந்த நோட்ல எழுத கவிதை எல்லாம் ஆசாசியா எழுதுவேன். ஃபுல்லா கணக்கிட்டாரு சண்டையில, சரிங்களா? ஒரு சண்டை போட்டா ஃபுல்லா கிழிச்சு அப்படி போட்டேன். நான் மேலே கவிதை எழுத மாட்டேன். அப்ப நான் எங்க இருக்கேன்? I am in my past.
அது எவ்வளவு பெரிய டேலண்ட் தெரியுமா கவிதை எழுதுறது. So where are you standing? உங்களுக்கு பிடிச்சது நீங்க நினைக்கிறது நீங்க எப்ப பண்ண ஆரம்பிக்க போறீங்க, அப்பதான் நீங்க வாழ முடியும். ஒரு கமிட்மெண்ட் இப்பயே சொல்றேன், உங்களுக்கு கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸ் ஃபார்வர்ட் லைஃப்ல இருக்கும். ஏன்னா அதான் உங்க லைஃப் கொண்டு போகும். பட் வாட் யூ வாண்ட் டு டு இன் லைஃப் இட் மேட்டர்ஸ் a lot. உங்களுக்கு பிடிச்சத பண்ண ஆரம்பிங்க லைஃப்ல. அப்ப உங்களுக்கு அந்த லைஃப் அந்த ஃப்ரூட் லிவிங் வித் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் உங்க லைஃப். எத்தனை பேருக்கு தலை பிடிக்கும்?